ஏதேனும் ஒரு விருந்து உபசாரத்துக்காக நாங்கள் அழைக்கப்பட்டு அங்கே சென்றால், விருந்து உபசாரங்கள் என்பது அந்த உபசாரத்தை விருந்தை மையப்படுத்தியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உணவை உட்கொண்டால் அதன் பின்னால் நீண்ட நெடிய நேரத்துக்குரிய கதைகளில் எங்களை ஆளாக்கி கொள்ளாமல், அந்த இடத்தை விட்டும் நகர்வது, அந்த இடத்தை விட்டும் விடை பெற்று வருவதே சாலச் சிறந்தது. ஏனென்றால் விருந்துகளை, உணவுகளை தயாரிக்கின்ற விடயத்தில் வீட்டவர்கள் அவருடைய வீட்டில்தான் அந்த உபசாரம், அந்த விருந்து தயார் செய்யப்படுகிறது என்றால், அங்கே அவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் விழித்திருப்பார்கள், பயணங்களை மேற்கொண்டிருப்பார்கள், தயார்படுத்தல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். இப்படி ஓரிரு நாட்கள், அதைவிட அதிகமான நாட்கள் அதற்காக வேண்டி அவர்கள் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். எனும் பொழுது விருந்துக்கு வந்த நாம் உணவை எடுத்துவிட்டு அங்கே வருகின்ற இன்னும் பலரை கூட்டிக் கொண்டு அரட்டைகளில் ஈடுபடுவதும் அல்லது நீண்ட நெடிய நேர பேச்சுக்களில் இருந்து கொண்டிருப்பதும் என்பது அந்த விருந்துக்கு அழைத்தவருக்கு மிகப்பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஒரு பொழுதும் அவர் சொல்ல மாட்டார், நீங்கள் போய் விடுங்கள் என்று, நீங்கள் கலைந்து சென்று விடுங்கள் என்று. இதோ அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல் அஹ்ஸாப் எனும் அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டுக்கு விருந்துக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால், நீங்கள் விருந்து உணவை உட்கொண்டால் நீங்கள் கலைந்து சென்று விடுங்கள், நீங்கள் நீண்ட நெடிய பேச்சுக்களை நோக்கி நகர வேண்டாம் என்று வழிகாட்டுகிறான். இது அல்லாஹ்வின் தூதரின் விவகாரத்தில் சொல்லப்பட்டதும் பொதுப்படையாக எமது வாழ்க்கையில் செயற்படுத்த முடியுமானதுமான அழகான ஒரு வழிகாட்டல். எனவே இந்த விடயத்தை நாங்கள் தெரிந்தவர்களாக, இந்த விடயத்தை உணர்ந்தவர்களாக நடந்து கொள்வோம்.